Hi, Assalamu alaikum. Welcome to our channel Health and Beauty Tips. Today நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ஸ் ஃபார் இயர் கேர் இயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் பற்றி. அதாவது காதை நம்ம எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், எப்படி சுத்தம் செய்யணும், அதை எப்படி நாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபஸ்ட் ஒன், காதுகளில் நீரை புகவிடாதீர்கள். குளிக்கும்போது அல்லது நீரில் நீந்தும் போது காதுகளில் நீர் புகாமல் கவனமாக இருக்க வேண்டும். செகண்ட் ஒன், காதுகளை சுத்தம் செய்ய சிறிய கருவிகளை பயன்படுத்தாதீர்கள். காதுகளை சுத்தம் செய்ய தந்த பலகைகள், அதாவது காட்டன் ஸ்வாப்ஸ் அல்லது சிறிய கருவிகளை பயன்படுத்துவது பிரச்சனையை ஏற்படுத்தலாம். 3, தொந்தரவு ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகுங்கள். காதுகளில் எதுவும் நெருடல் அல்லது வலி இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது. 4, ஒலிகளை குறைத்து கொள்ளுங்கள். அதிக ஒலி மிக்க சூழலில் காதுகளுக்கு தீங்கு உண்டாகலாம். அடிக்கடி காது தடுப்பு ஏர்பிளக்ஸ் அணியுங்கள். 5, காதிலிருந்து வெளியேறும் திரவத்தை கவனியுங்கள். காதிலிருந்து திடீர் திரவம் வெளியேறினால் மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது. 6, காதுகளை வெளிப்புறமாக சுத்தம் செய்யுங்கள். காதுகளில் உள்ள இயற்கை மெழுகு காதுகளுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது. ஆகவே காது பகுதியை வெளியே மட்டும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பயனுள்ள தகவல் என்று கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. இன்னும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.